கதை ஆரம்பத்தில் மெர்லின் அப்படிங்கிற ஒரு இளைஞன் ஹேம்லெட் அப்படிங்கிற ஒரு அழகான நகரத்துக்கு வரான். ஆனால் அங்கே ஒரு பயங்கரமான சட்டம் இருக்கு அந்த நகரத்தில். அந்த ஊர் ராஜா ஊதர் இருக்காரே, அவருக்கு மேஜிக்னாலே பிடிக்காது. யாராவது மேஜிக் பண்ணால் அவ்வளவுதான், தலையை வெட்டிடுவார். அவன் அங்கே வந்த அந்த நேரமும் மந்திர வித்தை என்பது தீமை என்று கருதி அதை செய்த ஒரு இளைஞனுக்கு மரண தண்டனை விதிக்கிறான் அரசன். மேஜிக் பண்ண இளைஞனின் தலையை ராஜா ஊதர் பென்ட்ராகன் வெட்ட சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஊரில் மேஜிக் பண்ணுறது மிகப்பெரிய குற்றமாச்சே. குற்றத்துக்கு பரிசு மரணம்தான். பயத்தை ஏற்படுத்துவதன் மீது நமக்கு கருணையோ அன்போ அல்லது நட்போ ஏற்பட வாய்ப்பே இல்லை. இதுதான் உலக நேரி. அச்சம்தான் பகைமையை வளர்க்கிறது. எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே நட்பு என்ற சொல்லுக்கே இடமில்லை. அப்போ கூட்டத்தில் இருந்த அவன் தாய் மேரி காலின்ஸ் தன் மகனை இழந்த துக்கத்தில் கதறுகிறாள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழிவாங்க எண்ணம் அவளுக்குள் எரிகிறது. பழிவாங்க உணர்ச்சி அவளை ஆள்கொள்கிறது. என் மகனை நீ கொன்னுட்ட, அதே மாதிரி உன் மகனை நான் கொல்லுவேன். கண்ணுக்கு பல்லுக்கு பல்லுன்னு சவால் விட்டுட்டு அங்கிருந்து மாயமாக மறைஞ்சு போகிறா. ஆவேசம் கொண்ட உள்ளம் அறிவை அடகு வைத்து விடும் என்பதற்கு அந்த தாயின் கோபமே சாட்சி. பழிவாங்குதல் என்பது இரு பக்கமும் கூறுள்ள கத்தி என்பதை அவள் அறியவில்லை. நண்பர்களே, பழிவாங்குதல் என்பது எரியின் நெருப்பை கையில் பிடிப்பது போன்றது. அது எதிரியை சுடுகிறதோ இல்லையோ, நம்மை நிச்சயம் சுடும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இது ஒரு பழைய நோய். நீங்கள் ஒருவரை அடித்தால் அவரும் உங்களை அடிப்பார். செயின் ரியாக்ஷன் மாதிரி இது தொடர்ந்து கொண்டே போகும். இதில் எங்கே தீர்வு இருக்கிறது? இருவருமே இருட்டில் தான் இருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் மெர்லின் என்னும் வாலிபன் அந்த ஊருக்கு வருகிறான். மெர்லின் அவனோட அம்மா கொடுத்த கடிதத்தை வைத்து ஹயஸ் என்ற அரச மருத்துவரிடம் வேலைக்கு சேர்கிறான். அங்குதான் ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோ மெர்லினுக்கு பிறவிலே மேஜிக் வரும். யாருக்கும் தெரியாமல் சின்னதாக ஒரு மேஜிக் பண்ணி அந்த டாக்டரை ஒரு விபத்தில் இருந்து காப்பாற்றுறான். அவர் பயந்து போய், தம்பி, ராஜாவுக்கு தெரிஞ்சால் உன்னை கொன்னுடுவார், அதை ரகசியமாக வச்சுக்கோன்னு எச்சரிக்கை செய்கிறார். தகுதி உள்ளவன் தன் திறமையை ஒழித்து வைப்பதும் தகுதியற்றவன் அதிகாரத்தில் ஆட அமர்ந்திருப்பதும் ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு. மெர்லினும் ஒரு முகமுடியை போட்டுக் கொள்கிறான். ஒரு மந்திரவாதி ஒரு சாதாரண பையனைப் போல நடிக்கிறான். என்ன ஒரு வேடிக்கை பாருங்கள். ஆமாம் நண்பர்களே, தகுந்த காலம் வரும் வரை தங்கம் கூட மண்ணுக்குள் ஒளிந்துதான் இருக்க வேண்டும். உண்மையான ஞானம் என்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் மட்டுமே வெளிப்பட வேண்டும். அடுத்த நாள் மெர்லின் ஊருக்குள் சுற்றும் போது இளவரசர் அர்தரை சந்திக்கிறான். அர்தர் அப்போது அதிகாரமும் அகந்தையும் கொண்டவனாக இருக்கிறான். ஒருவரை தாழ்வாக நடத்துவது என்பது தன்னையே தாழ்த்தி கொள்வதற்கு சமம் என்பதை அவன் அறியவில்லை. ஒரு வேலைக்காரனை வம்பிழுத்துட்டு இருக்கான். மெர்லின் அதை தட்டி கேட்கிறான். அகந்தைக்கும் உண்மைக்கும் எப்போதும் போர் நடக்கும். அர்தரிடம் வீரம் இருக்கிறது, ஆனால் அதோடு அகந்தையும் கலந்திருக்கிறது. மெர்லின் இந்த அகந்தையை தட்டி கேட்கிறான். இரு துருவங்கள் மோதிக்கொள்கின்றன. விளைவு சிறைவாசம். மெர்லின் சிறையில் தள்ளப்படுகிறான். மெர்லினை ஆர்தர் ஜெயிலில் போடுறாரு. ஒரு நள்ளிரவில் பூமிக்கு அடியிலிருந்து ஒரு குரல் அவனை அழைக்கிறது. அங்கே சிறைபிடிக்கப்பட்ட ஒரு கிரேட் டிராகன் இருக்கிறது. அது அவனிடம் ஒரு பேருண்மையை சொல்கிறது. மெர்லின், நீயும் அந்த இளவரசனும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். உன்னோட லட்சியம் அர்தரை பாதுகாக்கிறது தான். நீயும் அவனும் சேர்ந்து தான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறீங்கன்னு ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. பகைமைக்கு நடுவே நட்பின் விதை விழுகிறது. பகைமையும் முரண்பாடுகளும் மறைந்து இரண்டு வெவ்வேறு துருவங்கள் கைகோர்க்கும் போதுதான் அங்கே ஒரு புதுமை பிறக்கிறது. இன்னொரு பக்கம் மகனை இழந்த அந்த தாய் மேரி காலின்ஸ்
மந்திரத்தால் ஒரு அழகான பாடகியாக லேடி ஹெலனாக தன்னை உருமாற்றி கொண்டு அரண்மனைக்குள் நுழைகிறாள். உலகம் உருவங்களை பார்த்து ஏமாந்துவிடும், ஆனால் உள்ளத்தை பார்ப்பதுதான் விழிப்புணர்வு. அவளோட நோக்கம் அரச சபையிலே பாடும்போது அர்தரை தீர்த்து கட்டுறது தான். அரச சபையில் விருந்து நடக்குது. போலி பாடகி லேடி ஹெலன் பாட ஆரம்பிக்கிறார். அரச சபையில் அவளது பாடல் ஒலிக்கிறது. அது பாடலா? இல்லை, மரணத்தின் மந்திரம். அது சாதாரண பாட்டு இல்லை, அது ஒரு ஹிப்னாட்டிக் பீட். அவளோட மந்திர பாட்டை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் மயங்கி தூங்கிடுறாங்க. ஆனால் மெர்லின் விழிப்போடு இருக்கிறான். சதிவலை பின்னப்படும்போது யார் ஒருவன் விழிப்போடு இருக்கிறானோ அவனே வெற்றியாளன். யார் ஒருவன் விழிப்போடு இருக்கிறானோ அவனே உண்மையான மனிதன். மெர்லின் விழிப்போடு இருக்கிறான். அவன் அர்தரை காப்பாற்றுகிறான். ஆனால் அவன் அதை ஒரு விளம்பரத்திற்காக செய்யவில்லை. அவன் அமைதியாக செய்கிறான். ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அது சத்தம் போடுவதில்லை. அது தன் ஒளியை பாய்ச்சுகிறது, அவ்வளவுதான். அர்தரின் உயிரை காக்க மெர்லின் தன் மந்திர சக்தியை பயன்படுத்துகிறான். ஒரு உயிரை காக்க செய்யப்படும் செயல் எதுவானாலும் அது அறம் சார்ந்தது. சூனியக்காரியின் பழிவாங்கும் எண்ணம் அவளுக்கே முடிவாக மாறுகிறது. மெர்லின் தன் மேஜிக்கால் அவளை வீழ்த்துகிறான். அந்த சூனியக்காரி ஒரு கத்தியை எடுத்து அர்தர் மேலே வீச போக மெர்லின் டக்குன்னு மேஜிக் பண்ணி அங்கே இருக்கிற பெரிய சரவிளக்கை அவன் மேலே விழ வைக்கிறான். அர்தர் உயிர் தப்புறான். எல்லாரும் தூக்கத்திலிருந்து எழும்போது அந்த சூனியக்காரி இறந்து கிடப்பதை பார்க்குறாங்க. மெர்லின் ஹீரோவாக நிற்கிறான். அர்தர் அரசன் ஊதர் மெர்லின் வீரத்தை பாராட்டி அவனை இளவரசர் அர்தரின் தனிப்பட்ட வேலையாளனாக நியமிக்கிறான். பிடிக்காத ஒருவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய நிலை மெர்லினுக்கு. தன்னோட மகனோட உயிரை காப்பாற்றினதுக்காக ராஜா ஊதர் மெர்லினை பாராட்டி ஒரு பரிசை அறிவிக்கிறார். அது என்ன தெரியுமா? இளவரசர் அர்தரோட தனிப்பட்ட வேலைக்காரன் பதவி. உலகத்தின் பார்வையில் வேலைக்காரன் என்பது ஒரு சாதாரண வேலை. ஆனால் என் பார்வையில் ஒருவருக்கு சேவை செய்வது என்பது அகந்தையை அளிப்பதற்கான ஒரு வழி. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், யார் ஒருவன் முழுமையாக சேவை செய்கிறானோ அவனே ஒரு நாள் எஜமானனாக மாறுகிறான். சிகரத்தை எட்ட நினைப்பவன் அடிவாரத்தில்தான் பயணத்தை தொடங்க வேண்டும். இவர்கள் இருவரும் எப்படி இணையப் போகிறார்கள், அவர்களின் பயணம் எப்படி அமையப் போகிறது என்பதை அடுத்தடுத்த பகுதிகளில் காண்போம்.